சிலர் பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் அந்த பிளான் இருக்கும். நமக்கு தலையும் புரியாது, வாலும் புரியாது. ஆனால் நம்ம கிட்ட சகலையும் பேசி நம்மகிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டாவை கரெக்டாக நிறைவேற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஆளு யாரு? ஆமா, இவன் பேசுற பேச்சுல ராஜா என்ன பண்ணனா, மோதிரத்தையே கலட்டி கொடுத்து இஷ்டப்படியெல்லாம். மோதிரம்ன்றது அதிகாரம். கவர்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா முதல்ல பார்ப்போம் கவர்மெண்ட் சீல் இருக்கா, கவர்மெண்ட் ஆர்டர். அந்த நாட்கள் ராஜாக்கள் தங்கள் மோதிரத்துல அந்த சீலை வச்சிருப்பான் தான் அப்ரூவலுக்கு. அப்ப தாங்கிட்டு தான் இருக்கும். எதுனாலும் சட்டம் பாஸ் ஆகி வரணும், ராஜா அதற்கு முத்திரையிட்டான் அப்படின்னா தான் அவ்வளவுதான் சட்டம். இப்ப ராஜா என்ன பண்றார், தாங்கிட்டு இருக்கிற பவரை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா நாமான்ட்ட சத்ரு கிட்ட கொடுக்குறார். அப்போ இந்த சத்ரு தன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணி கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய, நமக்கு எதிராய் போராடக்கூடிய சில போராட்டங்கள் வந்து வலுப்பெற மாதிரி இருக்கும், பலன் பெற மாதிரி இருக்கும், அதிகாரம் பெற்ற மாதிரி இருக்கும், அது நம்ம வளர்ந்துட்டு போற மாதிரி இருக்கும், அது நம்ம பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், அது நம்மளை பயப்படுத்துற மாதிரி இருக்கும், அது நம்மளை ஆளுகை செய்ய போற மாதிரி இருக்கும், அது நம்மளை அழிக்க போற மாதிரி இருக்கும். ஆனா இன்றைய கால ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க, அது நடக்காது என்று இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன். அது ஒருபோதும் பலன் கொள்வதில்லை உங்கள் மேல. கர்த்தர் அந்த சத்ருவின் போராட்டத்திற்கு மேலே உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக